நல்ல காலம். அருணுக்கு ஒரே ஒரு பெட்டி தான். அவனும் இப்ப நைட் டியூட்டி போயிட்டான். இப்ப ஸ்ரேயாமா வந்துருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயே அருணோட பெட்டிய வெளியே வேற இடத்துல வச்சாச்சு. இப்ப ஸ்ரேயாமா வந்தாங்கன்னா அவங்களோட பெட்டியை உள்ள வச்சுட்டு அருணோட பெட்டிய வெளியில வச்சிட வேண்டியதுதான். என்னடா தனியா புலம்பிட்டு இருக்க? வாங்க 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 வாங்கம்மா. என்னடா வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டீல்ல? நல்லா வாஷிங் மிஷின்ல க்ளீன் பண்ணியாச்சு முதலாளி. வாஷிங் மிஷின்லயா? என்னடா உளர்ற? வாஷிங் மிஷின் எப்படிடா வீட்டை போட்டு க்ளீன் பண்ணுவேன்? முதலாளி அம்மா ஃபோன் பண்ணி துணியெல்லாம் துவைச்சிட்டேன்னு கேட்டாங்க. நான் தான் அதே ஞாபகத்துல உளறிட்டேன். அப்படியா? சரி சரி. ஸ்ரேயா சொல்லுங்க சார். நல்லா பாருமா. நல்லா இருக்கு சார். 5 பேர் சாப்பிடலாம். 2 பேர் ஓடி பிடிச்சு விளையாடலாம். ஒருத்தர் உருண்டு பிறந்து படுக்கலாம். என்ன அந்த தம்பி பேசுற மாதிரியே பேசுறாங்க? என்னடா வேற யாரும் இது மாதிரி பேசுனது? அந்த அருண் தம்பி 8 பேர் நிக்கலாம், 5 பேர் உட்காரலாம், 2 பேர் படுக்கலாம்னு சொன்னார்ல, அது ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. நான் இந்த வீட்டை கணக்கா கட்டினேன். அதனால அவங்களுக்கு கணக்கா என்னைக்கே தெரியுது. ஏன் முதலாளி ஸ்ரேயாவோட பெட்டி படுக்க இவ்வளவுதானா? ஆமா சார், 2 பை தான். 1 ட்ரெஸ் இருக்கு, 1 படுக்க இருக்கு. லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட். எனக்கும் தான். உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்? இல்ல அப்பதானே எடுத்து வைக்க ஈஸியா இருக்கும். நீங்க எதுக்கு எடுத்து வைக்கணும்? இல்ல நான் இல்லம்மா, எடுத்து வைக்க சௌகரியமா இருக்கும்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். வேற கவலையெல்லாம் நீ பட வேண்டாம். சரிங்க முதலாளி. ஸ்ரேயா நீ வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. என்ன சார் கல்யாணம் ஆகி புதுசா வீட்டுக்கா வரேன்? யாரு கண்டா? நீயே இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனாலும் அவ. முதலாளி பட்டமாவுக்கு தம்பிக்கு யாராவது இருக்காங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. எனக்கு 50வது வயசுல தான் பட்டுவே பிறந்தா. அவ நிறைய தெய்வ வேண்டுதலுக்கு அப்புறம் பிறந்ததால பட்டுன்னு ஓல்டு பேசல பேர் வச்சேன். பின்ன எப்படி உங்களுக்கு மருமகளா வர சான்ஸ்? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. என் ஒண்ணு விட்டு தம்பிக்கு ஒரு பையன் இருக்கான். ஏன் சார் உங்களை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேனா? இல்ல உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசு துடிக்குதுமா. துடிக்கும். எனக்கு கண்ணு அசரு சார். நான் போய் தூங்குறேன். சரி சார், அட்வான்ஸ். சார் அதெல்லாம் ஒரு நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டேன் சார். வந்துருச்சியா? சரி அவனுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தாச்சு முதலாளி. அது யார் இன்னொருத்தர்? இந்த பாருங்க, நான் மட்டும் தங்குவேன். ஆமா. உனக்கு என்னமா சந்தேகம்? உன்னோட பெட்டி மட்டும் தானே இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா போய் தூங்கு. சரிம்மா ஸ்ரேயா, நான் வர்றேன். எதுவா இருந்தாலும் என்ன நேரடியா கேளு. என் சம்மந்தி அதான் உங்க அப்பா, அவரை தொல்லை பண்ணாத. அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். கேட்டுக்கோ. சரிங்க சார். சரிங்க மாமா. ஐயோ எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. சார். அம்மா என்னம்மா நீ மட்டும் தான்மா குடியிருக்க? நீ போய் நிம்மதியா தூங்குமா. அது இல்ல சார், இந்த வீட்டோட அட்ரஸ் என்ன சார்? அருணுக்கு 69ன்னு சொன்னேன். 96 வாசன் தெரு. போதுமாமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. குட் நைட் சார். அருணுக்கு 69, ஸ்ரேயாக்கு 96. மறக்காம 2 அட்ரஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். அருண்குமாருக்கு 69, ஸ்ரேயாக்கு 96. அருண்குமாருக்கு 69, ஸ்ரேயாக்கு 96.